ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ப்ரோக்கோலி ரைஸ். ஆமாங்க, இதுல இல்லாத சத்துக்களே இல்லைன்னு சொல்லலாம். சத்துக்களை பத்தி அப்புறம் பேசுவோம். ஃபர்ஸ்ட் ரைஸ் எப்படி செய்யணும்னு பாக்குறோம். ஃபர்ஸ்ட் ப்ரோக்கோலியை கட் பண்ணிட்டு உப்பும் மஞ்சத்தூளும் ஹாட் வாட்டர் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. அதுல இருக்கக்கூடிய புழுக்கள் எல்லாமே நமக்கு செத்து போயிடும். ஓகேங்களா, இருக்கிற அந்த நச்சுத்தன்மை எல்லாம் போயிடும். அதுக்காக தான் ப்ரோக்கோலி காலிஃப்ளவரை நம்ம ஹாட் வாட்டர்ல உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு சோக் பண்ணி நாம அதை ஃபில்டர் பண்றது. இதுக்கு நடுவுலையே நான் வெங்காயம், தக்காளி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். பசங்களுக்கு தான் செய்ய போறேன். நான் பசங்களுக்கு சமைக்கும் போது முடிஞ்ச வரைக்கும் கீ நல்லெண்ணெல்லாம் ஆட் பண்ணுவேன். ஸோ கீ தாராளமாக ஆட் பண்ணிட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேங்க. ப்ரோக்கோலியில் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு, எலும்புக்கு ஆரோக்கியம் இருக்கு, விட்டமின் கே, கால்சியம் இருக்கு. இதய நோய் இல்லாம பாத்துக்கிறதுக்கு தேவையான சத்துக்கள் இதுல இருக்கு. வீக்கத்தெல்லாம் குறைக்குதுங்க. நம்ம உடல்ல ஏற்படுதுல வீக்கம், அதெல்லாம் குறைக்க இது சப்போர்ட் பண்ணுது. கண் பார்வைக்கு அவ்வளோ நல்லதுங்க. சருமம், விட்டமின் சி இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு அவ்வளோ கேர். இதெல்லாம் தாண்டி நம்ம டார்கெட் என்ன, வெயிட் லாஸ் தானே. ப்ரோக்கோலியில கம்மி கேலரி, அதிகமான நார்ச்சத்து இருக்கிறதுனால இது வெயிட் லாஸுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஆனா தைராய்டு இருக்கிறவங்க இதை சாப்பிடக்கூடாது. ஸோ இதை நான் சாப்பிட மாட்டேன், அதனால தான் இவ்வளோ கீ ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி வரும்போது இதில் நீங்கள் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அது கூடவே ப்ரோக்கோலியை ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி தெளித்து உப்பு போட்டு மூடி போட்டு பாயில் பண்ணிவிட்டு வேக வச்சிருக்கிற ரைஸை ஆட் பண்ணி எடுத்தீங்கன்னா ப்ரோக்கோலி ரைஸ் ரெடி. லஞ்ச் பாக்ஸுக்கு வெங்காய பச்சடியோட கொடுத்து பாருங்க.